நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கர்ணன், துரியோதனன், ஜெயத்ரதன், சகுனி ஆகியோர் போர் பற்றி பேசிக் கொண்டிருக்கையில் கணிகர் தனது சந்தேகத்தை எழுப்புகிறார். கர்ணனின் தலைமையில் சத்திரியர்கள் படைத்திரள ஒப்புக்கொள்வார்களா என்று கேட்கிறார். அது மட்டும் அல்லாமல் நால்வேதத்தை காக்கும் பொருட்டு நடைபெறும் போரில் நாகவேதத்தை காப்பேன் என்று உறுதி கூறிய கர்ணனின் என்ன என்றும் கேட்கிறார். இதனால் துரியோதனன் கோபம் கொள்கிறான். அப்போது சகுனி குருதி சிந்தாமல் ஒரு போர் நிகழ்த்தலாம் என்று பகடையாடுதலை பற்றி சொல்கிறார். அதை கர்ணன் ஒப்புக்கொள்கிறான். துரியோதனனும் வேறு வழியில்லாமல் அதை ஒப்புக்கொள்கிறான். அப்போது கணிகர் கர்ணனை பார்த்து, நீரும் பீஷ்மர் அல்லவா, உன்னை நம்பியே நான் இந்த முடிவை எடுத்தேன் என்று கூறி கேலி செய்து சிரிக்கிறார். வெண்முரசு பன்னிரு படைக்களம் அத்தியாயம் 72. அஸ்தினபுரியில் பன்னிரு படைக்களம் அமைப்பதை பற்றிய செய்தியை சகுனி துரியோதனனிடம் சொன்னபோது சற்று அப்பால் தரையில் போடப்பட்டிருந்த சேக்கை பீடத்தில் அங்கிலாதவர் என கணிகர் படுத்திருந்தார். கர்ணனும் ஜெயத்ரதனும் துரியோதனனின் இரு பக்கமும் பீடங்களில் அமர்ந்திருக்க பின்னால் துச்சாதனன் நின்றான். சாளரத்தின் ஓரமாக துர்மதனும் துச்சலனும் சுபாகுவும் நின்றிருந்தனர். படை நகர்வு குறித்த செய்திகளை சகுனிக்கு துரியோதனன் உள எழுச்சியுடன் சொல்லிக் கொண்டிருந்தான். அவர்கள் படை நகர்வு பணிகளுக்கு பின் களைப்புடன் அரண்மனைக்கு மீண்டிருந்தனர். 18 படைப்பிரிவுகளும் கங்கை கரை ஓரமாகவே நிறை கொண்டு விட்டன மாதுளரே. அவற்றை ஏற்றிச் செல்லும் படகுகளும் பிழை நோக்கப்பட்டு நீர்வெளியில் சித்தமாக உள்ளன. அவை முன்னோடி பறவைகளென இந்திரபிரஸ்தத்தை சென்றடையும் போதே மறுபக்கம் கரை வழியாக நமது 12 படைப்பிரிவுகள் இந்திரபிரஸ்தத்தை நோக்கி செல்லும் வழியிலேயே பிற ஆதரவு நாட்டு படைகளும் நம்முடன் இணைந்து கொள்கின்றன. கடற்படையை கர்ணனும் தரைப்படையை நானும் நடத்துகிறோம். ருக்மியின் படைகளுடன் ஜெயத்ரதன் தன் படைகளை இணைத்து கொண்டு இருவரும் இந்திரபிரஸ்தத்தை மறுபக்கம் வந்து சூழர் என்றான். சகுனி, மிக பெரிய படை சூழ்கையின் இடர் என்னவென்றால் அதை மறைக்க முடியாதென்பதே. இப்பொழுதே நம் படை சூழ்கையின் அனைத்து உட்கூறுகளும் இளைய யாதவனுக்கும் அர்ஜுனனுக்கும் தெரிந்திருக்கும் என்றார். கர்ணன், ஆம், தெரிந்திருக்கும். இந்திரபிரஸ்தத்தை எதிர்பாராத வகையில் தாக்க முடியாது என்பதை உணர்ந்த பின்னரே இதை இத்தனை விரிவாக தொடங்கினோம் என்றான். பாரத வருஷத்தின் அனைத்து சத்திரிய அரசுகளும் கங்கை கரையில் உள்ளன. கங்கையில் இருந்து எதிர் நீரோட்டத்தில் ஏறி சென்றே யமுனை கரையில் அமைந்துள்ள இந்திரபிரஸ்தத்தை அணுக முடியும். ஆகவே எந்த படகு படையும் விரைந்து செல்ல முடியாது. எதிர்பாராத தாக்குதல் நிகழ முடியாதென்றால் பெருஞ்சூழ்கை தாக்குதலே உகந்தது என்பதனால் இம்முடிவை எடுத்தேன் என்றான். ஜெயத்ரதன், அத்தனை பெரிய நகரம் யமுனை கரையில் அமையும் போது அது எண்ணாது எடுக்கப்பட்ட முடிவோ என்று எண்ணினேன். இப்போது தெரிகிறது, கங்கை கரையில் நகர் அமைப்பது விரைந்து கிளம்புவதற்கு உகந்தது போலவே எதிர்பாராது தாக்கப்படுவதற்கும் எளிது என்றான். சகுனி, இந்திரபிரஸ்தம் பாஞ்சாலத்தின் ஐங்குடி படைகளை இடக்கையாகவும் யாதவ குலத்திரளை வலக்கையாகவும் கொண்டது. பாஞ்சாலம் தொன்மையான சத்திரிய நாடென்பதால் பல சிறுகுடி அரசர்களை அவர்கள் தங்களுடன் சேர்த்து கொள்ள முடியும். மன உறவு நாடுகளும் ஒப்புரவு நாடுகளும் உடன் நிற்கும். இது எளிய போர் என அமையாது என்றார். ஆம், அமையாது. நான் எளிதில் வெல்ல விரும்பவில்லை என்றபடி துரியோதனன் எழுந்தான். 1000 ஆண்டுகள் இம்மண்ணில் பேசப்படும் ஒரு போரையே நான் நாடுகிறேன். மத்தகம் தூக்கி எழும் களிறு போல அவர்களின் நகர்கோட்டை முன் சென்று நிற்கப் போகிறேன். எக்கரவும் இல்லை, எச்சூழ்ச்சியும் இல்லை. வெற்றி ஐயத்திற்கிடமற்றது. பாரத பேரரசின் முதன்மை அரசன் நான் என்பதை அப்போருக்கு பின் மறுசொல்லின்றி ஒவ்வொருவரும் ஏற்றாக வேண்டும். அவர்கள் பேசத் தொடங்கிய போது ஒவ்வொருவரும் தங்கள் ஓர விழிகளால் கணிகரின் இருப்பையே உணர்ந்து கொண்டிருந்தனர். போர் குறித்த சொல்லாடலும் உணர்வலைகளும் கணிகரை அவர்களின் சித்தங்களிலிருந்து முற்றாக உதிர்க்க வைத்தன. விழி உலாவும் உயரத்திற்கு கீழாக எப்போதும் அமர்ந்திருப்பதனாலேயே உள்ளங்களிலிருந்து விலகிவிடும் வாய்ப்பை பெற்றிருந்த கணிகர் செவிகளை மட்டும் அவ்வுரையாடலுக்கு அளித்து விழிகளை சுவர் நோக்கி திருப்பி இருந்தார். விழிகள் ஈர்க்கும் ஆற்றல் கொண்டவை என்பதை அவர் அறிந்திருந்தார். கர்ணன் சகுனியிடம், படைகள் திரளத்தான் நமது வல்லமை நமக்கு தெரிகிறது.
பாரத வருஷத்தின் ஆற்றல் கொண்ட சத்திரிய படையின் பெரும் பகுதி நம்முடன் உள்ளது என்றான். சகுனி படைத்திரள் குறித்த எழுச்சியை பகிர்ந்து கொள்ளவில்லை என்னும் உணர்வே அவனை அப்பேச்சை எடுக்க வைத்தது. கணிகர் விழி சுருக்கி கர்ணனை நோக்க, அப்பார்வையுணர்வை பெற்று கர்ணன் திடுக்கிட்டது போல அவரை நோக்கினான். கணிகர் புன்னகை புரிய அதுவரை தொகுத்து கொண்ட அனைத்தும் சிதறப்பெற்று கர்ணன் விழி திருப்பி கொண்டான். சகுனி, தாங்கள் என்ன எண்ணுகிறீர்கள் கணிகரே என்றார். அங்கிருந்த அனைவரும் கணிகரின் இருப்பை சிறு அதிர்வுடன் உணர்ந்து அவரை திரும்பி நோக்கினர். கணிகர் மெல்லிய குரலில் முனகி உடலை திருப்பி, சத்திரிய படைகள் அங்கரின் தலைமையில் திரள ஒப்புவார்களா என்றார். துரியோதனன் திடுக்கிட்டு உடனே கடும் சினம் கொண்டு தன் இரு கைகளையும் ஓங்கி கைப்பிடியில் அடித்தபடி, ஏன் ஒப்பமாட்டார்கள்? அவர் இன்று அஸ்தினபுரியின் பெரும் படைத்தலைவர். அதை அறிந்த பின்னரே அவர்கள் இங்கு படைக்கூட்டுக்கு வந்திருக்கிறார்கள் என்றான். அவர்கள் அறிந்திருப்பார்கள், ஒப்பியும் இருப்பார்கள். ஆனால் அஸ்தினபுரியின் வெற்றி என்பது தூய சத்திரியர்களின் வெற்றி அல்ல என்றொரு சொற்பரவலை இளைய யாதவரின் ஒற்றர்கள் உருவாக்கினார்கள் என்றால் பலர் பின்னடையக்கூடும் என்றார் கணிகர். அர்ஜுனனுக்கு படை எதிர் நிற்கும் வல்லமை கொண்டவர் அங்கர் மட்டுமே என்றறியாத சத்திரியர் எவர் என்றான் ஜெயத்ரதன். கணிகர் பறவை குரல் போல மெல்ல நகைத்து, ஆம், அறிவார்கள். ஆனால் அவ்வறிவு உள்ளத்தில் நிலைப்பது. ஆழத்திலோ ஒவ்வொருவரும் தாங்களும் அர்ஜுனர்கள்தான் என்றார். சகுனி, நேரடியாகவே சொல்கிறேன் மருகனே. நமது தரப்பில் சத்திரிய பெரு வீரர்கள் என நாம் மூவர் மட்டுமே உள்ளோம். உன்னால் படை நடத்த இயலாது. நானோ சூழ்கைகளை அமைப்பேனே ஒழிய களம் நின்று போரிட வல்லவன் அல்ல. ஜெயத்ரதன் என்னும் இளையோன். இந்திரபிரஸ்தத்திற்கு நிகரான வல்லவன் என்றால் அங்கர் மட்டுமே. எவ்வகையிலேனும் அவரை பிற சத்திரியர் ஏற்க முடியாதென்று ஆக்கினால் நமது படைகள் ஆற்றல் இழக்கும் என்றார் கர்ணன். அவ்வகையில் எத்தனையோ வஞ்சங்களை அவர்கள் செய்யலாம். அவற்றையெல்லாம் எண்ணி முன்னரே உளம் சோர்வதில் என்ன பொருள்? அவை எழுகையில் நிகர் வஞ்சத்தை நாம் செய்வோம். அதுவே வீரர்களின் வழி என்றான். கணிகர், அது அத்தனை எளிதல்ல அங்கரே என்றார். கர்ணன் சினம் எழ உடனே அதை வென்று மீசையை முறுக்கியபடி கணிகரை கூர்ந்து நோக்கினான். யாதவர்கள் ஒரே வினாவை கேட்கக்கூடும். இப்போர் எதன் பொருட்டு? செம்மை செய்தமைந்த நாள்வேதத்தின் பொருட்டு நாம் நிற்கிறோம் என்றால், செதுக்கி கூறாக்கிய புதுவேதத்தின் பொருட்டு அவர்கள் நிற்கிறார்கள். இதில் அங்கர் எங்கே நிற்கிறார் என்றார் கணிகர். கர்ணன், என்ன சொல்கிறீர் என்றான். நாகவேதத்தை காக்க உறுதியேற்றவர் நீங்கள் என்று இங்கொரு சொல் உலவுகிறது என்றார் கணிகர். கர்ணன், ஆம், நான் அவர்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன். அவர்களின் குலமழியாது காப்பேன் என்று, அவர்களின் வஞ்சத்துக்கு நிகர் செய்வேன் என்று என்றான். கணிகர், அங்கரே, அது ஓர் எளிய வாக்கு அல்ல. இந்நிலம் நாகர்களுக்குரியது. இங்கு முளைத்தெழுந்த சொற்களும் அவர்களுக்குரியதே. அதில் விளைந்த முதல் கனியான வேதமும் அவர்களுக்குரியதே. அவர்களை வென்று நின்றது நமது குலம். மண்ணுக்கடியில் நாகங்கள் வாழ்கின்றன என்று சூதர் பாடும் தொல்கதை நேர்பொருள் மட்டும் கொண்டதல்ல. நாடுகள், நகரங்கள், ஊர்கள், குடிகள் என்று பெருகியிருக்கும் நம் வாழ்வுக்கு அடியில் என்றும் இமையாத விழிகளுடன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தரப்பில் வஞ்சமொன்றை ஏற்ற நீங்கள் இவ்வேதத்தின் காவலராக எப்படி களம் நிற்க முடியும்? துரியோதனன் தன் தொடையை அரைந்தபடி உறக்க, களம் நிற்பார். இது எனது ஆணை. எனக்கு சத்திரியர்களின் துணை தேவையில்லை. என் துணைவர் படை மட்டுமே போதும் இந்திரபிரஸ்தத்தை வெல்ல என்றான். அமைதியாக, போதாது என்றார் சகுனி. துரியோதனன், என்ன சொல்கிறீர்கள் மாதுலரே என்றான். நமது படைகள் இந்திரபிரஸ்தத்தை வெல்ல போதுமானவை அல்ல. சத்திரியர்களின் முழு முற்றான ஆதரவின்றி நம்மால் களம் வெல்ல இயலாது. ஒரு கால் வெல்லக்கூடும். ஆனால் பேரழிவின் மீது மட்டுமே நமது குருதி கொடி எழும். நம்மில் வீரர்கள் எஞ்சுவதும் அரிது. அவ்வாறு வென்று ஒரு வேள்வியை நாம் இங்கு செய்வோம் என்றால் மிகச் சில ஆண்டுகளிலேயே நம்மை சூழ்ந்துள்ள நிஷாதர்களும் அசுரர்களும் நம்மை வெல்வார்கள். நாம் நம்முள் போரிட்டு வலு குன்றியிருக்கும் தருணத்தை காத்து இங்குள்ள அத்தனை மலைக்காடுகளிலும் சினம் கொண்ட விழிகள் நிறைந்திருக்கின்றன என்பதை மறக்க வேண்டியதில்லை என்றார் சகுனி. கணிகர், அவற்றில் முதன்மையானவை நாகர்களின் விழிகள்.
நாகர்களுக்காக குருதி தொட்டு உறுதி கொடுத்த ஒரு வீரனை நாம் நம் தரப்பிலேயே கொண்டிருக்கிறோம். கர்ணன் எழுந்து சினத்துடன், உங்கள் நோக்கம் என்ன? படை புறப்பாடு முழுமை பெற்ற பின்னர் இதை சொல்வதற்கு ஏன் துணிகிறீர்கள்? என் முதல் கடப்பாடு அஸ்தினபுரி அரசரிடம் மட்டுமே என்றான். அவ்வண்ணமெனில் இங்கு இவ்வவையில் நாகர்களை துறப்பேன் என்று உறுதி கொடுங்கள். கர்ணன் தளர்ந்து, அது ஒரு சிறு மைந்தனின் தலை தொட்டு நான் அளித்த சொல் என்றான். மெல்ல நகைத்து, இரு தெய்வங்களை உபாசனை செய்ய இயலாது அங்கரே என்றார் கணிகர். இவ்வவையில் அங்கர் சொல்லட்டும், நாகர்களை ஆதரிக்கப் போவதில்லை என்று சத்திரியர் கோருவார்கள் என்றால் அச்சொல்லையே நாம் பதிலாக அளிக்க முடியும் என்றார் சகுனி. உதடுகள் துடிக்க, விழிகள் நீர்மை கொள்ள, இப்புவியில் பிறிதெவரும் எனக்கு முதன்மையானவர் அல்ல, இதுவே உங்கள் கோரிக்கை என்றால் என்று கர்ணன் கை நீட்ட அக்கையை துரியோதனன் பற்றி கொண்டான். இல்லை மாதுளரே, எனது தோழர் அவர் கொடுத்த சொல்லில் இருந்து ஒரு அணுவும் பின்னடையப் போவதில்லை. வேண்டுமெனில் அச்சொல்லுக்காக அஸ்தினபுரியை இழக்கவும் நான் சித்தமாக இருக்கிறேன் என்று கர்ணன் உணர்வெழுச்சியுடன் சொல்ல, போதும் அமருங்கள் என்று அவன் தோள் தொட்டு பீடத்தில் அமர வைத்தான் துரியோதனன். முகம் உணர்வெழுச்சியால் ததும்ப சகுனியிடம், என் பொருட்டை இப்புவியையும் 3 தெய்வங்கள் ஆளும் அவ்விண்ணையும் அங்கர் துறப்பார் என்று எனக்கு தெரியும். அவர் பொருட்டு அவை அனைத்தையும் நானும் துறப்பேன். அவர் சொல் நிற்கட்டும். நன்று. ஆனால் அச்சொல் நின்றால் அஸ்தினபுரி எப்படி வேதங்களுக்கென வாள் எடுத்து முன் நிற்க முடியும் என்றார் கணிகர். வேதங்களுக்கென வாள் எடுக்கவில்லை, என் விழைவுக்கென வாள் எடுக்கிறேன். என் மண்ணுக்காக மட்டுமே குருதி சிந்தப் போகிறேன் என்றான் துரியோதனன். ஆம், வெல்ல முடியாது போகும். வீழ்கிறேன், அழிகிறேன், அதுவும் விண்ணுலகேகும் வழியே. ஜெயத்ரதன், இப்போது நாமே ஏன் மிகையான உணர்வுகளை அடைய வேண்டும்? சத்திரியர்கள் இவ்வினாக்களை இன்னும் எழுப்பவில்லை என்றான். சகுனி, இப்போது அவர்கள் எழுப்புவார்கள் எனில் நன்று. படையெழுந்து இந்திரபிரஸ்தம் நெருங்கும் போது அவ்வினா எழும் என்றால் சிறுமையையே ஈட்டித் தரும் என்றார். துரியோதனன் கை தூக்கி, போதும் சொல்லாடல், நான் முடிவெடுத்து விட்டேன். படைப்புறப்பாடு நாளை மறுநாள் நிகழும் என்றான். சகுனி, இத்தருணத்தில் படைப்புறப்பாடை விட உகந்த வழியொன்றுண்டா என்று ஏன் நாம் எண்ணக்கூடாது? துரியோதனன் ஐயத்துடன் கணிகரை நோக்க சகுனி, மருகனே, இன்று பிதாமகரின் கோரிக்கையுடன் விதுரர் கணிகரை பார்க்க வந்தார். கணிகரையா என்றான் துரியோதனன். ஆம், உடன் பிறந்தார் பொருதி கொண்டு குருதி சிந்தலாகாது என்று கணிகரின் கால்களை செண்டி சூடி பிதாமகர் வேண்டியிருந்தார். துரியோதனன் ஏளனத்துடன் நகைத்து, ஆம், நான் அறிவேன், அவர் அதைத்தான் செய்வார். அதன் பொருட்டே அவரை முற்றிலும் தவிர்த்தேன். அவரோ எந்தையோ இனி எனக்கு ஆணையிடலாகாது. நான் என் இறுதி தலையையும் அறுத்து விட்டேன் என்றான். கணிகர், பிதாமகரின் கோரிக்கை என் முன் வந்தபோது நான் எண்ணியது ஒன்றே, அவர் நம் பொருட்டு படை நிற்க மாட்டார் என்றார். நிற்க மாட்டார்? இந்திரபிரஸ்தத்திற்கு எதிராக அவர் எப்படி வெல்லெடுக்க முடியும்? தன் சிறுமைந்தரை கொன்றொழிப்பாரா என்ன என்றான் கர்ணன். அவர் வரவில்லை என்றால் கிருபரும் துரோணரும் நமது பக்கம் நிற்க மாட்டார்கள் என்றார் கணிகர். அவ்வெண்ணத்தை அடைந்ததுமே நான் முடிவெடுத்து விட்டேன். குருதி சிந்தும் போர் நிகழ முடியாது. நிகழ்ந்தால் வெல்வதரிது. கர்ணன் சினத்துடன், போரென்றால் உங்களுக்கு என்ன தெரியும்? பகடையாடுதல் என்று எண்ணினீரா? வந்து பாருங்கள். களத்தில் பாண்டவர் 5 யாதவர் 2 நான் ஒருவனே நிகர் என்று காட்டுகிறேன். கணிகர் ஏதோ சொல்ல வாய் எடுக்க சகுனி அவரை தடுத்து, மருகனே, மிகச் சொற்களை இங்கு சொல்ல விழையவில்லை. அத்தருணத்தில் கணிகர் ஒரு முடிவெடுத்தார். அதுவே நன்றென்று நானும் உணர்கிறேன். நமக்கு தேவை வெற்றி. அது களத்தில் குருதியில்தான் நிகழ வேண்டும் என்று என்ன இருக்கிறது? குருதி சிந்தி நாம் வென்றால் அப்பழியை சொல்லியே உனது முடியையும் கோலையும் 7 தலைமுறை காலம் இழிவுபடுத்துவார்கள். பிறகு என்ன செய்வது என்றான் ஜெயத்ரதன். பிதாமகர் சென்று இந்திரபிரஸ்தத்தை நமக்கு கப்பம் கட்டும்படி கோரப்போகிறாரா? சகுனி, அது நிகழாது என்று நாம் அனைவரும் அறிவோம். ஏனெனில் இது இளைய யாதவனின் போர் என்றார். கணிகர் சொன்னது பிரிதொரு வழி. நிகரி போர். களிராடலா என்றான் கர்ணன் புருவத்தை சுருக்கியபடி. அல்ல, போர் ஒரு பகடை காலத்தில் நிகழட்டும் என்றார் சகுனி. துரியோதனன் திகைப்புடன், என்ன சொல்கிறீர்கள் மாதுளரே என்றான்.
ஆம், பகடைக்களம்தான். இங்கு ஹஸ்தியின் காலம் முதலே பன்னிரு படைக்களம் அமைந்திருந்தது. மாமன்னர் பிரதீபரால் அழிக்கப்படும் வரை பாரத வருஷத்தின் மன்னர் அனைவரும் வந்து ஆடியிருக்கிறார்கள். இந்திரபிரஸ்தமும் அஸ்தினபுரியும் பகடைக்களத்தில் நிற்கட்டும். நம் தரப்பில் நான் ஆடுகிறேன், அவர்கள் தரப்பில் உகந்த ஒருவர் வரட்டும். களியாட்டு உரைக்கிறீர்களா மாதுளரே? பகடையாட்டத்தில் வென்று ராஜசூயம் செய்வதா என்றான் துரியோதனன். அதை நம் கோரிக்கையாக நாம் சொல்ல வேண்டியதில்லை. நம் தாழ் பணிந்து பிதாமகர் கோரியதனால் நாம் எடுத்த முடிவென்று சொல்வோம். அதுவும் நமது பெருந்தன்மைக்கு ஒரு சான்றாகவே ஆகும் என்றார் சகுனி தலையை அசைத்து. இல்லை, அது எனக்கு சிறுமை என்றே தோன்றுகிறது என்றான் துரியோதனன். மருகனே, நாம் உறுதியாக வெல்ல வாய்ப்புள்ள போர் இங்கு பன்னிரு படைகளத்தில் நிகழ்வதே. ஐயமின்றி சொல்வேன், இப்பாரத வருஷத்தில் என்னிடம் பகடை கோக்கும் திறனுடைய இருவரே உள்ளனர். ஒருவர் இங்கு அமர்ந்திருக்கும் கணிகர், இடைமறித்து பிரிதொருவன் இளையாதவன் என்றான் கர்ணன். பகடையுடன் அவன் வந்து அமர்ந்தால் நாம் என்ன செய்வோம்? அவன் வர முடியாது என்று சகுனி நகைத்தார். முடிசூடி அரசன் என்று துவாரகையில் அமர்ந்திருக்கும் வரை இந்திரபிரஸ்தத்துக்காக வந்து அவன் ஆட முடியாது. வருபவன் யுதிஷ்டனின் ஆணைக்கு கட்டுப்பட்டவனாகவே இருக்க முடியும். இதெல்லாம் வீண் பேச்சு. பகடையில் வென்று ராஜசூயம் வேட்பதை என்னால் ஏற்கவே முடியவில்லை. இழிவு என்றான் துரியோதனன். துச்சாதனன், ஆமா மாதுளரே, அது உரிய வழி அல்ல என்றான். சகுனி சினத்துடன், இழிவென்று யார் சொன்னது? உமது பெருந்தந்தையர் ஆடிய ஆடல் எப்படி இழிவாகும்? இழிவெனில் கூட உடன் பிறந்தாரை கொன்று முடிசூடுவதன் பழி அதில் இல்லை. இன்று இது இழிவென தெரிந்தாலும் கூட வென்று வேள்வியை ஏற்றிய பின்னர் அது ஒரு இனிய விளையாட்டே என்று பாரத வருஷத்தின் மக்கள் முன் நாம் கதை அமைத்துவிட முடியும். ஒரு குடும்பத்தார் அவர்களுக்குள் மூத்தவர் எவர் என்று முடிவு செய்ய பெரியவர் கூடிய அவையில் விளையாட்டொன்றை நிகழ்த்துவதில் இழிவென்ன உள்ளது? ஜெயத்ரதன், இன்று படை திரண்டு நம்மை அடுத்துள்ள பெருங்குடி சத்திரியர்கள் அதை ஏற்பார்களா என்றான். ஏற்பார்கள். இவ்வண்ணம் ஒரு திட்டம் உள்ளது என்று சொல்லுங்கள். இவ்வண்ணம் ஒரு திட்டம் உள்ளது என்று சொல்லுங்கள். பொய்யாகச் சினந்து பின் மெல்ல ஒப்புவார்கள் என்றார் சகுனி. ஏனெனில் அவர்கள் ஒவ்வொருவரும் அஞ்சிக் கொண்டிருப்பது போரையே. உறுதியாக வெல்லும் போர் மட்டுமே உவகைக்குரியது. நிகர் ஆற்றல்கள் இடையே நிகழும் போர் முற்றழிவையே எஞ்சச் செய்யும். அதை அறியாத சத்திரியர் எவர்? கணிகர் மெல்ல கையை ஊன்றி, அத்துடன் சத்திரியர்களுக்கு ஒன்று தெரியும். சென்ற பல நூறாண்டுகளாக சத்திரியர் எவரும் சூத்திரர்களையும் நிஷாதர்களையும் அசுரர்களையும் ஒற்றை பெருங்களத்தில் சந்தித்ததில்லை. அவர்களின் உள்ளுரைந்த வல்லமை என்ன என்பது இதுவரைக்கும் முட்டி பார்க்கப்படவில்லை என்றார் கர்ணன். அந்த மெல்லிய ஐயமும் குழப்பமும் சத்திரியர்களிடம் இருப்பதை நான் உணர்கிறேன் என்றான். யார் சொன்னது? என்ன சொல்கிறீர்கள் அங்கரே என்று உரக்க கூவினான் துரியோதனன். கர்ணன், சத்திரியர் ஒவ்வொருவரும் மிகையாக வஞ்சினம் உரைக்கிறார்கள். அதிலேயே அவர்களின் தன்னம்பிக்கையின்மையும் உட்கரந்த ஐயமும் வெளிப்படுகிறது. இப்போர் எளிதில் முடியப் போவதில்லை என்றார் சகுனி. நாம் அவர்களை வென்றால் கூட இந்திரபிரஸ்தத்தை கைவிட்டுவிட்டு தருமன் தன் மணிமுடியுடனும் கோலுடனும் துவாரகைக்கு செல்லக்கூடும். துவாரகை வரை படை கொண்டு சென்று அவனை வெல்லாமல் அஸ்தினபுரியில் ராஜசூயம் நிகழ இயலாது. உரத்த குரலில், ஏன் அங்கு செல்ல முடியாது? செல்வோம் என்றான் துரியோதனன். வஞ்சினம் எளிது. இன்று கங்கை நிலத்தின் எந்த அரசும் பெரும் பாலை நிலத்தை கடந்து துவாரகையை சென்றடைய முடியாது. துவாரகையின் கடல் வல்லமையை எதிர்கொள்ளும் ஆற்றல் நம்மிடம் இல்லை என்றார் சகுனி. துரியோதனன் சலிப்புடன், போருக்கு முன்னரே தோல்வி குறித்த ஐயங்களை உருவாக்குகிறீர்கள் மாதுளரே என்றான். தோல்வி அணுகுகிறதே என்று நான் இப்போதும் எண்ணவில்லை. வெற்றி எளிதல்ல என்றே சொல்ல விழைகிறேன். எளிய வெற்றிக்கு ஒரு வழி இருக்கையில் அதை ஏன் நாம் ஏற்கக்கூடாது என்றார் சகுனி. துரியோதனன் மறுத்துரைக்க கையை தூக்குவதற்குள் கர்ணன், ஆம், கணிகர் சொன்னதை என் உள்ளம் இப்போது ஏற்கிறது என்றான். என்ன சொல்கிறீர்கள் என்று துரியோதனன் கூவ, சற்று பொறுங்கள் அரசே. எனக்கும் பகடையாட்டத்தை பற்றி சொல்லப்பட்டதும் பெருஞ்சினமே எழுந்தது. ஆனால் ஒவ்வொன்றாக எண்ணி நோக்குகையில் ஒரு போர் உருவாக்கும் அழிவை எளிதில் கடந்து செல்லவும், உறுதியான வெற்றி ஒன்றை அடைந்து நாம் எண்ணியதை ஏற்றவும்
பன்னிரு படைக்களமே உகந்ததென்று தோன்றுகிறது என்றான் கர்ணன். துரியோதனன், இழிவு! அங்கரே, இத்தனை படைப்பயின்று தோல் பெருக்கி இறுதியில் இவ்வண்ணம் ஒரு சூது களத்திலா நான் நின்று வெல்ல வேண்டும்? கர்ணன், நாம் வெல்லும் களங்கள் பிறகு வரும். இத்தருணத்தை கடந்து செல்ல இதுவே சிறந்த வழி என்ற பின் திரும்பி, காந்தாரரே, பன்னிரு படைக்களம் ஒருங்கட்டும் என்றான். துரியோதனன் ஏதோ சொல்ல வாய் எடுக்க, நான் சொல்லியாகிவிட்டது, பகடை களத்தில் நாம் அவர்களை சந்திப்போம் என்றான். துரியோதனன் சலிப்புடன் தலையை அசைத்த பின் எழுந்து மறுபக்க சாளரத்தை அணுகி வெளியே நோக்கி நின்றான். பகடை களம் அமைக என்றான் கர்ணன். புன்னகையுடன் நன்று என்றார் கணிகர். துரியோதனன் சினத்துடன் விரைந்து வந்து குனிந்து தன் சால்வையை எடுத்த பின் காலடிகள் ஓசையிட மந்தன அறையை விட்டு வெளியே சென்றான். துச்சாதனனும் அவன் பின்னால் சென்றான். சுபாகு அருகே வந்து, நம் தந்தை ஏற்றுக்கொள்வாரா என்றான். சகுனி, எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஆனால் ஏற்கச் செய்ய முடியும் என்றார். கர்ணன் எழுந்து, இத்தருணத்தில் அரசரை தனித்து விடலாகாது, நான் செல்கிறேன் என்றான். கணிகர் புன்னகையுடன், நன்றி அங்கரே, நான் எண்ணியிருந்தது பிழையாக இல்லை என்றார். கர்ணன் சீறி திரும்பி, எதை எண்ணியிருந்தீர் என்றான். உம்மை நம்பியே உடன் பிறந்தோர் போரை தவிர்க்க முடிவெடுத்தேன் என்றார். ஏன் என்றான் கர்ணன் மேலும் சினத்துடன். கணிகர் உரக்க நகைத்து, நீரும் பீஷ்மர் அல்லவா என்றார். மேலும் ஒரு சொல் இதழ்வரை வந்து உடல் ஒரு கணம் தடுக்க கர்ணன் தலையை அசைத்து அதை தவிர்த்து வெளியே சென்றான்.